ஸோ கரூரில் நடந்த அந்த இஷ்யூக்கு அப்புறமா டிவிக்கோட பிரச்சனை அப்படின்றது சால்வ் ஆகாமல் இருந்துச்சு. ஸோ நிறைய அரசியல் குறுக்கீடுகள் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் அவர்களுக்கு வந்துச்சு. அதெல்லாம் தவிடுபொடியாக்கி நம்ம தளபதி விஜய் அவர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கரூர் போய் அங்கே மக்களை மீட் பண்ணிட்டாரு. ஸோ அதாவது கரூரில் இறந்த அந்த குடும்பங்களை பார்த்தீங்கன்னா மீட் பண்ணி பயங்கரமாக வந்து கண் கலங்கி பேசியிருக்காரு. தளபதி விஜய் வந்து ரொம்ப இழைச்சிட்டாராமா. ஸோ இதை வந்து தளபதி விஜய் பார்த்து பேசின அந்த குடும்பங்கள் வந்து கொடுத்த பேட்டியில் சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா தளபதி விஜய்க்காக தான் வந்தாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி கொடுத்த 20 லட்சத்தை பார்த்தீங்கன்னா சில குடும்பங்கள் வாங்கல. தளபதி மீட் பண்ணதே போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்களாமா. அந்தளவுக்கு தளபதி மேலே மிகப்பெரிய அன்பாக இருக்காங்க சில குடும்பங்கள். சில பேர் பார்த்தீங்கன்னா பணத்தை வாங்கியிருக்காங்க. ஆனால் பணத்தை வாங்கினாங்க அப்படின்றதால அவங்க வந்து கெட்டவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க சூழ்நிலை காரணமாக வந்து அவங்க பணத்தை வாங்கியிருக்கலாம். ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தளபதி மேலே அன்பு வச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா தளபதியோட அந்த ஒரு மன்னிப்பை வந்து ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஏன்னா தளபதியோட சிச்சுவேஷன்ஸ் அப்படி கரூரில் நடந்த அந்த பரப்புரை அதில் பார்த்தீங்கன்னா இவர் மேலே எந்த தப்புமே கிடையாது. ஸோ மக்களோட அந்த கூட்ட நெரிசல் காரணமாக தான் இறந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அரசியல் குறுக்கீடுகளும் தளபதிக்கு நிறைய இருந்துச்சு. இப்போ எல்லா தடையுமே தாண்டி தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா மக்களை மீட் பண்ணிட்டாரு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து ஜனநாயகன் படத்தோட அந்த ரிலீஸ் தான். ஸோ ஜனநாயகன் படத்தோட ரிலீஸ்க்கு நம்ம தலைவர் அவர்களே ஃபுல் அண்ட் ஃபுல் அவரோட சப்போர்ட்டிங்கில் தான் அந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த படத்துக்கு அரசியல் குறுக்கீடுகள் வந்து நிறைய இருந்தாலும் ரிலீஸ் பண்ணக்கூடாது, ஆடியோ லான்ச் வைக்கக்கூடாது அப்படின்றதாலும் இந்த படத்துக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம தளபதி விஜய்க்காக நம்ம தலைவர் பார்த்தீங்கன்னா களத்தில் இறங்கி சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இவரு பார்த்தீங்கன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முழுக்க முழுக்க நம்ம தலைவர் அவர்கள் காரணம் இருப்பார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தடுத்து நம்ம தளபதி விஜய் டிவிக்கே தலைவர். ஸோ இவங்களை பற்றி அடுத்த அப்டேட் என்ன கிடைக்குது, ஜனநாயகன் படத்தோட ரிலீஸ் வந்து எப்படி போகுது எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சினிமா பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்க்கு.